மரம் வெட்டுபவன் ஒரு காலத்தில் ஒரு ஏழை மரம் வெட்டுபவன் இருந்தான். அவன் காட்டிலிருந்து வெட்டி எடுத்து வரும் மரக்கட்டைகளுக்கு சில காசுகள் மட்டுமே சம்பாதித்து மிகவும் சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ஒரு ஞானி அந்த பக்கமாக சென்று கொண்டிருந்த போது மரம் வெட்டுபவன் வேலை செய்வதைக் கண்டார். அவர் ஒரு எளிய ஆலோசனையை அவனுக்கு கூறினார். முன்னோக்கி செல், முன்னோக்கி செல். மரம் வெட்டுபவன் ஆர்வம் மற்றும் நம்பிக்கையுடன் அந்த ஆலோசனையை பின்பற்ற முடிவு செய்தான். அவன் காட்டுக்குள் மேலும் ஆழமாகச் சென்றான். சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு சந்தன மரத்தைக் கண்டான். தன் கண்டுபிடிப்பால் மிகவும் மகிழ்ந்த அவன் அதை வெட்டி நகரத்து சந்தைக்கு கொண்டு சென்றான். அங்கே அதை நல்ல விலைக்கு விற்றான். அன்றிரவு அவன் உறங்கச் செல்லும் போது அந்த ஞானி சந்தன மரத்தை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. மாறாக முன்னோக்கிச் செல்ல மட்டுமே சொன்னார் என்பதை நினைவில் கொண்டான். அடுத்த நாள் அவன் மீண்டும் காட்டுக்குச் சென்று மேலும் தொடர்ந்து நடந்தபோது ஒரு செழிப்பான செம்பு கனிம படிவை கண்டான். அவனால் முடிந்த அளவு எடுத்துக்கொண்டு மீண்டும் சந்தையில் இன்னும் சிறந்த இலாபத்திற்கு விற்றான். தனது வெற்றியால் உற்சாகமடைந்த மரம் வெட்டுபவன் தொடர்ந்து முன்னோக்கி சென்றான். அடுத்த நாள் அவன் வெள்ளிக்கட்டிகளை கண்டான். அதற்கு பிறகு அவன் தங்கத்தையும் பின்னர் வைரங்களையும் கண்டுபிடித்தான். ஒவ்வொரு முறையும் அவன் கண்டுபிடித்த பொருட்களை அதிக பணத்திற்கு விற்று தனது வாழ்க்கையை நிலையாக மேம்படுத்திக் கொண்டான். இறுதியாக அவன் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ போதுமான அளவு சம்பாதித்திருந்தான். தனது வெற்றியின் திறவுகோல் ஒரு மதிப்புமிக்க பொருளை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, மாறாக தொடர்ந்து முன்னோக்கிச் செல்வதில் உள்ள தனது விடாமுயற்சிதான். எப்போதும் புதிய வாய்ப்புகளை தேடுவதுதான் என்பதை அவன் உணர்ந்தான். நீதி இந்த கதை நமக்கு உண்மையான வளர்ச்சி விடாமுயற்சியால் வருகிறது என்று கற்பிக்கிறது. ஒரு இலக்கை அடைந்த பிறகும் நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கிச் சென்றால் நீங்கள் இன்னும் பெரிய மற்றும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை காணலாம். அறிவு மற்றும் சுய மேம்பாட்டிற்கான உங்கள் பயணத்தை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம். ஏனெனில் ஒவ்வொரு அடியும் புதிய மற்றும் எதிர்பாராத வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.